கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல ஒரு வேளை ராகு இருந்தது. என்ன பிரச்சனைனா, யாருக்கெல்லாம் இப்படி இருக்கோ அவங்க அத்தனை பேருமே அந்த கல்யாணம் ஆகி ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில மாதங்கள்ல, ஒரு சில வருடங்கள்லயே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் இறந்துருது. ஒய்ஃப் இறந்துருவாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. கல்யாணமே ஆகாது நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் முன்னோர்கள் இருந்திருக்கும். அது என்ன ஆக்சுவலா கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, கை விரல்களால் வெட்டப்படக்கூடிய விஷயங்கள், கை விரல்கள்ல தாக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி மலக்குடல்ல கட்டி, வயிற்றுல கட்டி, வயிற்றுல கேன்சர், இந்த மாதிரி எந்த காம்பினேஷன்ல அந்த கட்டி வரும்னு தெரியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துருக்கோம்னு சொல்லுவோம். எதனால் இந்த கர்மா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க வீட்டுல முன்னோர்கள்ல சித்தி அல்லது அத்தை மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. சில வீட்டுல அந்த சித்தி அல்லது அத்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள திரும்பி பார்க்காம இருக்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை யாரும் போய் கேட்காம இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதனால அந்த ராகுங்கிறது அந்த இடத்துல இருக்கும். இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமானது, சகோதர சகோதரிகள் இரட்டை குழந்தை பிறந்து இறந்தவங்க நிறைய பேர் இந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. ராகு அந்த இடத்துல உட்கார்ந்துருது அப்படின்னாவே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள், அடி வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கடந்த 2.5 வருஷத்துல கடுமையான பாதிப்பு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கடந்த 2 வருஷத்துல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா முன் ஜென்மத்துல நீங்க செய்திருக்கக்கூடிய அந்த பாவம்ங்கிறது உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிராயச்சித்தம் நம்ம இந்த ஜென்மத்துல உங்க ஜாதகத்துல சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, எந்த சாரத்தை வாங்கி இருக்கிறதோ, அதை வச்சுதான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.